2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அவருடைய அமைச்சர் சகாக்கள் எல்லா இடங்களிலும் தெரிவிப்பது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 99% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஊடகத்திலேயும் பத்திரிகையிலும் அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் சிலவற்றை ஒரு 10, அந்த 525 அறிவிப்புகள் 10 அறிவிப்புகள் நாம் கொடுத்திருக்கின்றோம். அதில் எந்த அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டது, நிறைவேற்றப்பட்டால் அதை டிக் பண்ணலாம், அறிவிக்கப்படாததுக்கு இன்ட்டு போட்டலாம். பிறகு டிக் பண்ணதை கீழே எடுத்து அதை மதிப்பெண் கொடுக்கலாம். அதுதான் உங்களுக்கு இந்த விளம்பரத்தானுடைய விவரம். இது வீடு வீடாக கொண்டு போய் எங்களுடைய கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் கொடுத்து அந்த பொதுமக்கள் கொடுக்கின்ற அந்த தீர்ப்பின்படி தான் நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா அவர்கள் 99% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள் சிலவற்றை நாங்கள் இதிலே இந்த தாளிலே கொடுக்கப்பட்டு அதை வீடு வீடாக வைக்கின்ற பொழுது அவர்களே எந்த அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டது, எந்த அறிவிப்பு நிறைவேற்றப்படவில்லை என்ற கோடிட்டு காட்டி அதற்கு மதிப்பெண் கொடுப்பார்கள். அந்த செய்தியைத்தான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்றைய தினம் இதை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இது உண்மை நிலையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாக இந்த அரசு எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி மக்கள் மூலமாக தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த தாளை நாங்கள் வழங்குகிறோம். ஆனால் இப்போ அண்ணன் பேசிகிட்டே இருக்கிறப்ப எல்லாம் மார்க் போட்டுக்கிட்டே இருக்காங்கண்ணே. அது குறிப்பாக பின்னாடி சட்டக்கல்லூரி மாணவர்கள்லாம் வேகமாக மார்க் போடுறாங்க. டக்குன்னு முதல்ல 10க்கு எத்தனை மார்க் போட்டிருக்கிறீங்கன்னு எந்திரிச்சு சொல்லலாம். அந்த ஒவ்வொன்றையும் நீ அதில் பாருங்கள். ஒன்று வந்து நீட் தேர்வு விளக்கு மார்க் போட்டவங்க எந்திரிச்சு சொல்லலாம். மைக் கொடுங்க. டக்குன்னு குயிக் மார்க் போட்டாங்கண்ணா. டக்குன்னு 10க்கு நீங்கள் எத்தனை மார்க் போட்டிருக்கிறீங்க? ஹலோ, ஓகே, டக்குன்னு சொல்லுங்க தம்பி. 10க்கு 0. 10க்கு 0. 10க்கு வேற. அம்மா நீங்க? பின்னாடி 10க்கு 0. நீங்க ஆலங்குடி 10க்கு 0. ஐயா அதை பேசுங்க. இது சம்பந்தமாக ஏதாவது பேச. ஆக பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், எங்கே கல்லூரி மாணவர்கள், இன்னும் மற்றும் படித்த இளைஞர்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுக்கின்றீர்கள். நாங்கள் ஒரு சிலவற்றை தான் கொடுத்துருக்குறோம், எல்லாமே கொடுக்கல. இதில் இன்னும் 525 அறிவிப்புகளில் 99% நிறைவேற்றப்பட்ட என்ற ஒரு தவறான செய்தியை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்கு நீங்களே மார்க் கொடுத்துட்டீங்க. 0 மார்க் கொடுத்துருக்குறீங்க. பல பேர் கொடுத்துருக்குறீங்க. ஒரு சில பேர் -100 கொடுத்துருக்கிறார். ஏன்னா இன்னும் நிறைய இருக்குது. அதனால் அவர் படித்து பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன்.
525 அறிவிப்பும் முதலே படித்து பார்த்த காரணத்தினால அந்த -1 கொடுத்துருப்பார் என்று நான் கருதுகிறேன். ஆக இந்த ஆட்சியில் ஒரு தவறான பொய்யான பிரச்சாரத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பது இப்போ உண்மை வெளியாகிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பது இதன் மூலம் தெளிவுபடுத்தப்படுகிறது.